பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் ஏற்கனவே பல மாநிலங்களுடைய நிலைகளை நாம் விரிவாக அலசி ஆராய்ந்திருக்கிறோம். இது 5ஆம் கட்ட தேர்தல் நடக்கிற இந்த காலகட்டத்தில் வட மாநிலங்களில் நடக்கிற அரசியல் சூழல் என்ன, அங்கே தற்போதைய நிலவரம் என்ன, களச்சூழல் என்ன என்பது அந்த மாநிலங்களில் வெகுகாலமாக பயணப்பட்டு வந்திருக்கிற தோழர் கணேஷ் அவர்கள் அது குறித்து விரிவான ஒரு உரையாடலை நம்மோடு நிகழ்த்தி இருக்கிறார்கள். வணக்கம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக தேர்தல் பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். இந்த நாட்டுடைய முக்கியமான இந்த தேர்தல் நாட்டுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற இந்த தேர்தல் பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் பேசியிருந்தாலும் ஒரு 5ஆம் கட்ட தேர்தலில் நம்ம இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கு பல செய்திகள் வடநாட்டிலிருந்து பல செய்திகள் வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மாநில வாரியாகவும் இன்றைய நிலைமை என்ன அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்த உரையாடலை நடத்திக்கலாம். இப்போ டெல்லியிலிருந்து தொடங்கலாம், மையத்திலிருந்தே தொடங்கலாம், விளிம்புகளிலிருந்து கூட தொடங்கலாம். முதல்ல மையத்திலிருந்து தொடங்கலாம். டெல்லியில் கெஜ்ரிவால் விடுதலைக்கு பிறகு அவர் விடுதலையாகி வெளியே வந்த அந்த வீடியோவை நாங்கள் பார்த்த நிமிஷத்தில் ஒரு சின்ன அதிர்ச்சி. வெளியே வர்றாரு, 6 மணிக்கு ஒரு இருட்டு, ஒரு வண்டியில் ஏறாரு, மைக் பிடிக்கிறாரு. மைக் பிடித்த நிமிஷமே பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொன்னார். 3 தடவை சொன்னார். 3 தடவை பாரத் மாதா கி சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு இன்குலாப் ஜிந்தாபாத், அதுக்கப்புறம் ஒரு வந்தே மாதரம், அப்படி எல்லாமே கலந்து கட்டி அவருடைய பிரச்சாரம் அங்கே தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கேயே பேசுகிறேன், நான் அனுமன் கோயிலுக்கு போவேன், நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதுக்கப்புறம் அமித்ஷாவுக்கும் மோடிக்குமான முரண்பாடுங்கிற மாதிரி அவர் சில பேட்டிகள் கொடுத்துட்டு நேற்றுக்கு அவர் உதவியாளர் கைதானதுக்கப்புறம் பாஜக அலுவலகம் முற்று கைது அப்படின்னு கெஜ்ரிவாலுடைய அந்த பிரச்சாரம் போயிட்டுருக்கு. இப்போது அந்த டெல்லியுடைய நிலவரம் என்னவா இருக்கு? அது பாஜக கெஜ்ரிவாலை கைது செய்தது ஒரு தவறான நடவடிக்கைன்னு ஒரு முடிவுக்கு போகக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி உருவாயிருக்குங்க. அதாவது இந்த கைது நடவடிக்கைக்கு முன்பு 7க்கு 7 அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு அவங்க பேசுவாங்க. அதாவது எப்பயுமே சட்டமன்ற தேர்தலில் பலத்த அடிவிழும் பாஜகவுக்கு, ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் 7க்கு 7 ஜெயிப்பாங்கங்கிற நிலைமை. அதான் இந்த கடந்த 2 தேர்தல் அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் இந்த முறை இந்த கைது நடவடிக்கை கெஜ்ரிவால் மீது ஒரு அனுதாபத்தை டெல்லி மக்கள் மத்தியில் இன்னும் அவருடைய கேள்விகள், ஒரு மக்கள் நல அரசு சார்ந்து நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் நிற்கலை, அதுதான் உங்களுக்கு கோபமா அப்படிங்கிற கேள்விகள் நியாயமான கேள்விகள் வந்து அவர் குறிப்பாக சொல்கிறார். அவர் மருத்துவத்தை பற்றி பேசுகிறார், அவர் கல்வியை பற்றி பேசுகிறார். அவர் இப்போ இது போன்ற கேள்விகளுக்கு ஒன்றிய அரசிடமிருந்து ஏன் பதில் இல்லை அப்படின்னு சொன்னால் இதில் அவங்க எதுவும் பெருசாக செய்யலை அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி நியாயமாக வருது. நான் ஒரு 500 ஸ்கூலை உருவாக்கியிருக்கேன், ஒரு பிரதமர் உங்களால் ஒரு 5000 ஸ்கூலை உருவாக்க முடியாதாங்கிற கேள்வி ஒரு இயல்பானதாக மக்கள் மத்தியில் அது பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா வெளியில் வருது. அதனால் இன்றைய நிலைமை அங்கு இந்தியா கூட்டணிக்கு, ஏன்னா அங்கே ஆம் ஆத்மி கட்சி 4 தொகுதிகள்லையும் காங்கிரஸ் 3 தொகுதிகளையும் போட்டிடுறாங்க. இந்தியா கூட்டணிக்கு ஒரு சாதகமான நிலைமையை அது இங்கே இப்போ உருவாயிருக்கு. நான் கேட்டல அவர் இந்த பாரத் மாதா கி சொல்கிறது, கோயிலுக்கு போகிறது, இந்த விஷயங்கள்லாம் பாஜகவோட ஆதரவு தளமாக இருக்கிற இந்துத்துவா ஆதரவு வாக்காளர்களையும் இந்த பக்கம் திருப்பதற்கான உத்தியாக தான் அது பயன்படுத்துகிறாரா, இல்லை ஆம் ஆத்மியுடைய அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டே அதான் தான்? இல்லை, அதாவது பாஜகவுக்கு போயிருக்க வேண்டிய வாக்குகள், நான் சொல்லுறது பல ஆண்டு காலமாக இருக்க வேண்டிய வாக்குகள் எல்லாம் ஆம் ஆத்மிகிட்ட இருக்கிறதுக்கு கூட அது காரணமாக இருக்கலாம். அதில் ஒன்றும் அவங்களுடைய உத்திகள், அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா டெல்லி மக்கள் சொந்தமாக பெரிய பிரச்சனை இல்லாதவர்களாக இருப்பாங்க, பொருளாதார ரீதியாக பிரச்சனை இல்லாத இருப்பாங்க. அதனால் அது போன்ற இடங்களில் இந்த உத்திகள் எடுபடலாம், அது வேறு. ஆனால் இன்றைக்கு இப்போ நமக்கு எப்படின்னா இருக்கிற ஒரு பெரிய இன்றைக்கு ஆபத்து எது அப்படின்னு பார்க்கும்போது பாஜக, மற்ற எல்லாமே அதற்கு கீழே தான் இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அப்போ அதே டெல்லியில் பார் கவுன்சில் தேர்தலில் கபில் சிபல் ஜெயிச்சதே ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. ஏற்கனவே ஜெயினவரமில் இடதுசாரி மாணவர்கள் வெற்றி, அதுக்கப்புறம் இப்போ டெல்லி பார் கவுன்சில், உச்சநீதிமன்றத்துடைய பார் கவுன்சில்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அங்கே அந்த வழக்கறிஞர்கள் மத்தியிலும் ஒரு இந்தியா கூட்டணியுடைய முக்கிய தலைவராக அறியப்படுற ஒருத்தர் வெற்றி பெறாரு. அதுவும் ஒரு சின்ன இம்பேக்ட் கிரியேட் பண்ணுமா அப்படின்னு? இந்த தேர்தல் நேரங்கிறதுனால அநேகமாக அதில் கவனம் செலுத்தாமல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவரை அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் ஏற்கனவே பார் கவுன்சில் தலைவராக இருந்தவர் தான்.
வழக்கறிஞர் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கோடு இருக்கிறவர். ஏன்னா கபில் சிபல்கிட்ட கொடுத்த வழக்கை நல்லா முடிச்சு கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் கூட அங்கே இருக்குது. ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் அங்கே இருக்குது. ஆனால் இந்த முறை அவருடைய வெற்றி அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு அரசியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை, அதுவும் குறிப்பாக தில்லி போன்ற நகரங்களில் அது ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். அது உச்சநீதிமன்றத்தில் அதிகாரம் செலுத்துகிற வழக்கறிஞர் அணிகள் வந்து இந்தியா கூட்டணி சார்ந்த அணிக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும் போது கிட்டத்தட்ட அந்த மையத்திலேயே ஒரு சில விரிசல் அப்படிங்கிற மாதிரி பார்வை தானே பார்க்குறாங்க. இல்லை, அதில் வந்து இந்தியா கூட்டணி சார்ந்து அப்படிங்கிறத விட அங்கே வந்து பெரும்பாலும் பாஜக, காங்கிரஸ், அப்புறம் இடதுசாரிகள், அப்புறம் சமாஜ்வாதியுடைய வழக்கறிஞர் அப்படி இருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு அணியாக அங்கே நின்று இந்த தேர்தல் வேலைகளில் அங்கே ஈடுபடலை. கபில் சிபலுக்குள்ள சொந்த செல்வாக்கு, அரசியல் ஆதரவு இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் வந்து ஜெயிக்க வச்சிருக்கு இந்த முறை. சரி, நம்ம அங்கே டெல்லியிலேருந்து அப்படியே பக்கத்தில் ஹரியானாக்கு நகர்ந்தோம்னா விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்கிறதுல ஆம் ஆத்மி செல்வாக்கு செலுத்துகிற அந்த இதில் சில கிராமங்களில் உள்ள பிரச்சாரத்துக்கே நுழைய முடியாத ஒரு நிலை இருக்கிறதா செய்தி வருது. நாங்கள் டெல்லிக்கு வரும்போது எங்களுக்கு கருத்து இல்லை, நீ எதுக்கு எங்கள் ஊருக்கு வர்றேங்கிற மாதிரி விவசாயிகள் கேள்வி எழுப்புறதாகவும் சில தாக்குதல் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஹரியானாவில் என்னென்ன இல்லை, ஹரியானாவில் ஆம் ஆத்மியுடைய செல்வாக்குங்கிறத தாண்டி காங்கிரஸுடைய செல்வாக்கு அபரிமிதமான செல்வாக்கு. அங்கே பிரதான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் தான் அங்கே இருக்குது. அநேகமாக இப்போ இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள போவதும் காங்கிரஸ் தான் அங்கே ஹரியானாவில். அதே மாதிரி அந்த நேரத்தில் ஆம் ஆத்மியுடைய ஆதரவு ஒரு கூடுதல் வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அங்கே இருக்கும். கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம், ஏன்னா கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம் நம்ம என்ன நினச்சோம்னா, கெஜ்ரிவால் வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணான்னா தில்லி, ஹரியானா, பஞ்சாப் இந்த 3 மாநிலங்களில் அவருடைய பிரச்சாரம் பெரிய அளவில் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் நம்ம. ஆனால் அதையும் தாண்டி உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்லாம் கூட அவருடைய பிரச்சாரம் பெரிய அளவில் ஈடுபட்டிருக்கு. அதுதான் நம்ம. சரி, அப்போ அப்படியே அங்கிருந்து நம்ம முக்கியமாக இந்தியாவே எதிர்பார்க்குற அந்த ஊபி 80 தொகுதி பிஜேபிக்கு பேர் கட்டில் வச்சு வழங்கப்பட்ட அந்த மாநிலம், அதற்குள் மோடியும் அமித்ஷாவும் யோகி ஆதித்யநாத்தும் குடியே இருக்காங்க. அப்படி குடியே இருந்துட்டு இருக்கிற அந்த மாநிலத்துக்குள்ளே இன்றைக்கும் கூட தேர்தல் நடந்துகிட்ருக்கு. ஒரு 2 கட்டமாக நடந்திருக்கு. ஊபிலேயே 7 கட்ட தேர்தல் ஊபிலேயே நடக்குது. அப்படியே ஊபியே 7ஆக பிரித்து நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த கட்டத்தில் இன்றைக்கி ஊபியில் ஆதித்யநாத்துக்கும் மோடிக்குமான சில முரண்பாடுகள் இருக்கிறதாகவும், ராகுல் வேகமாக முன்னேறிட்டு இருக்கிறதாகவும் செய்திகள் வருது. இது எப்படி இன்றைக்கி அந்த பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு, என்ன நிலவரம்? அது மோடிக்கும் ஆதித்யநாத்துக்கும் முரண்பாடு இருக்குங்கிறது ஒரு உண்மையான விஷயந்தான். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த முரண்பாட்டை பாஜகவின் தேர்தல் களத்தில் அவங்க அனுமதிக்கிறது இல்லை. அது ஆக்சுவலாக அங்கே யூபி நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், மோடி வந்து கொஞ்சம் ஒரு கை மேலே இருக்கார், ஆதித்யநாத் கீழே தான் இருக்கார். ஆனால் ஆதித்யநாத்தை முழுமையாக ஒதுக்கிவிட முடியாத நிலைமையில் இருக்கார். நீங்கள் எல்லா மாநிலங்கள்லையும் இப்போ நீங்கள் மத்திய பிரதேசில் சிவராஜ் சிங் சௌஹான், நீங்கள் நம்ம ராஜஸ்தானில் வசுந்தராஜ சிந்தியா, இவர்களெல்லாம் ஓரங்கட்டியாச்சு. வேறு யாரும் ஒரு பெரிய தலைவர் உருவாகிவிடக்கூடாது தன்னை விடங்கிறதுல ரொம்ப தெளிவாக அவங்க இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் ஆதித்யநாத்துடனான ஒரு முரண்பாடு. ஆனால் இது உத்தரப்பிரதேச தேர்தலில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதரவு இந்த மோடி, ஆதித்யநாத், அமித்ஷாவுடைய முரண்பாடுகளை தாண்டி ஒரு பெரிய ஆதரவு தளத்தை அங்கே உருவாக்கியிருக்க பார்க்குறோம். இன்றைக்கி 49 தொகுதிகளுக்கு இன்றைக்கி தேர்தல் நடக்குது. இன்றைக்கி 5வது கட்டத்தில் இன்றைக்கி அதில் குறிப்பாக இந்த ரேபரேலி, அமேத்தி இந்த தொகுதியிலலாம் இன்றைக்கி தேர்தல் நடக்குது. இப்போ நீங்கள் ரேபரேலியில் ராகுல் காந்தி போட்டிக்கிறார் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார், அதுதான் இன்றைக்கி பிரதானமாக முன்னாடி நிற்குது. அவர் ஜெயிப்பாரா தோப்பாராங்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அதையும் தாண்டி அமேத்தியில் ஒரு அருமையான விஷயம் நடந்திருக்கு. அமேத்தியில் KL சர்மாங்கிற வேட்பாளருடைய பேர் அறிவிக்கப்பட்டவுடன் பாஜக சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் டம்மி வேட்பாளர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே காங்கிரஸ் ஒரு அற்புதமான முடிவு அது. ஏன்னா 40 ஆண்டு காலம் அந்த தொகுதியில் பணியாற்றிய ஒருத்தர் அவர். ராஜீவ்காந்தி அமேட்டியில் நின்று ஜெயிக்கும் போது லூதியானாவிலேருந்து அவரை கூப்பிட்டு வர்றாரு. அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவர். அவரை கூப்பிட்டு வந்து தொகுதி பொறுப்பாளராக நியமிக்கிறார். ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தின்னு எல்லாரும் எம்பியாக இருக்கும் போதெல்லாம் அந்த தொகுதியை கவனிச்சுக்கிட்டவர். அவர் ஒவ்வொரு தெருவாக அவர் வந்து மக்கள் போய் சந்திச்சிருக்காரு. சந்து பொந்தெல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் நிற்கிறது. ஆக்சுவலாக ஸ்மிருதி இரானிக்கு பெரிய ஆபத்து.
ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை இன்னைக்கு அங்கே நிறுத்தியிருக்காங்க தான் நமக்கு அதான் அவர் வந்து ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி எல்லாம் இருக்கும்போது அந்த தொகுதியோட எம்பியாவே செயல்பட்டவர் தான் அவர் அப்படிங்கிற மாதிரி தான் அது அவருக்கு விசுவாசத்தின் காரணமாக சீட்டு வழங்கப்படும். கிட்டத்தட்ட அப்படிதான். இப்போ யூபியில் அகிலேஷும் ராகுலும் பங்கெடுக்கிற கூட்டங்களில் நல்ல கூட்டம் வருவதாகவும், பிரியங்காவுக்கு பேரளவில் பயங்கரமான கூட்டம் வர்றதாகவும் மீடியாக்கள் செய்திகளில் பார்க்கலாம். ஆனால் மோடியுடைய பிரச்சார கூட்டங்கள், யோகி ஆதித்யநாத் கலந்துக்கிறது, அமித்ஷாவோட ரோடு ஷோ, இதை பற்றின கிளிப்பிங்லலாம் அவங்களுடைய க்ளோஸ் தான் கட்டுறாங்க. அவ்வளோ பிரச்சார வியூகம் வேகமாக நடந்து மக்கள் ஆதரவெல்லாம் நடந்திருக்கா? நேற்று முன்தினம் நடந்த ஒரு கூட்டத்தில் ராகுலும் அகிஷா நடந்துக்கிற கூட்டத்தில் பேசாமலே போயிட்டதா ஒரு செய்தி வந்தது. அத்தனை மக்கள் வரும்போது பேசாமல் போகிறது அவங்களை அவமதிக்கிற மாதிரி இல்லைங்களா? இல்லை, இதில் முதல்ல ராகுல் காந்தியுடைய பிரச்சாரம் எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு சலூனுக்கு போகிறாரு, தாடியை ட்ரிம் பண்ணுறாரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த காணொளி 26 லட்சம் பார்வைகளுக்கு உடனடியாக ரீச் ஆகுது. அது ஒரு பெரிய அளவில் அது ரீச் ஆகுது. அது ரீச் ஆகுது. அப்படி இப்போ பிரியங்கா காந்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பிரியங்கா காந்தியுடைய அந்த பொதுக்கூட்டங்களை விட அந்த ரோட் ஷோ, அதில் பிரியங்கா காந்தியை பார்ப்பதற்கு அலையாக மக்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த 2 பேரையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர பிரச்சாரகர் அகிலேஷ் யாதவ் ஒரு பெரிய கூட்டத்தை அவரும் திரட்டுறாரு. இப்போ இதில் 2 பேர் சேரும்போது, நீங்கள் ராகுல் காந்திக்கு தனியாக பெரிய கூட்டம் வருது, அகிலேஷ் யாதவுக்கு ஒரு பெரிய கூட்டம் வருது. இப்போ ஒரு கூட்டு பொதுக்கூட்டம், ராகுல் காந்தியும் இந்த அகிலேஷ் யாதவும் சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டம் அப்படிங்கிற போது இயல்பாகவே அங்கே வரும். அப்போ அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடம், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் சிரமங்கள் நிறைய அங்கே, குறிப்பாக இந்த 2 பேரும் கலந்துக்கிறது நிறைய சிரமங்கள் வருது. அப்படி ஒரு சிரமத்தை சந்திச்சது தான் இன்னும் சொல்லப்போனால் நேற்றைய பொதுக்கூட்டம் தான் அது. 2 பேரும் அந்த மேடைக்கு 2 பேர் வர்றாங்க. மேடைக்கு 2 பேர் வந்தவுடன் அந்த முன்னாடி இருந்த வேலியில் எல்லாத்தையும் தள்ளிட்டு மக்கள் வந்து இவங்களை பார்க்கறதுக்கு மேடை கிட்ட வந்துடுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட கை கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு நெருக்கமாக வர்றாங்க. அதாவது கை கொடுக்குறாங்கன்னா 4-5 பேர் இல்லை, 100கணக்கான பேர். அப்போ ராகுல் காந்தி அதை சமாளிக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, அவங்களுக்கு கை கொடுக்குறாரு, அவங்களோட பேசுறாரு, அவங்க அதில் ஒருத்தர் செல்போனை கொடுக்குறாரு, வாங்கி போட்டோ எடுத்து அவங்களை திரும்பி, இவ்வளவு நடக்குது. ஏதோ வந்தவொடனே கூட்ட நெரிசலை பார்த்துட்டு 2 பேரும் திரும்பி போகலாம் அப்படிலாம் இல்லை. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்கள் 2 பேரும் மேடையிலேயே இருக்காங்க. ஒரு கட்டத்துல தான் பாதுகாப்பு அதிகாரி என்ன சொல்றாங்க, அதுக்கப்புறம் கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. அந்த பொதுக்கூட்ட அரங்கத்துக்கு நடக்கக்கூடிய அந்த மைதானத்துக்கு இன்னும் கூட்டம் வந்துட்டு இருக்குங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே தான் 2 பேர்ட்டையும் நீங்க போது முடிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அதாவது உரையாற்றாமல் போறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, கையாற்றுறாங்க, எல்லாம் செய்யறாங்க, செஞ்சுதான் போறாங்க அவங்க. அப்ப இது வந்து அங்க இன்னும் சொல்ல போனா அது மிகப்பெரிய வெற்றி. அந்த பொதுக்கூட்டம் அந்த மாதிரியான ஒரு பெரிய கூட்டத்தை அவங்க காமிச்சிருக்காங்க. அடுத்த அரை மணி நேரத்துல இன்னொரு இடத்துக்கு போறாங்க, இதே மாதிரியான கூட்ட நெரிசல். ஆனா கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியா இருந்ததுனாலதான் இதே அளவுக்கு கூட்டத்துல அவங்க 2 பேரும் பேசிட்டு தான் போறாங்க. கூட்டத்தை பார்த்துட்டு தயங்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இல்லைங்கிறது தொடர்ச்சியா பிரச்சாரத்துல நம்ம வந்து பாக்குறோம். இந்த இடத்துல மோடியுடைய பேச்சுல பிரிவினைவாதமும் மதவாதம் தூக்கலா இருக்குங்கிற செய்தி கிட்டத்தட்ட இந்தியாவுடைய எல்லா பத்திரிகைகளுமே தொட்டு எழுதுற அளவுக்கு அந்த நிலைமை வந்துருச்சு. சில பத்திரிகைகள் தைரியமா தலையங்கள் கூட எழுதிட்டாங்க, மோடியோட பேச்சு சரியில்லை. அவர் பின்தொடர்ந்து அதுக்காக நிறைய வாதிட்டு இருந்த ஒரு நடுநிலைங்கிற பேர் இருக்கிறவங்களே கொஞ்சம் தயங்குற அளவுக்கு அவருடைய பேச்சு வந்து ஒரு பக்கசார்பாக போயிருக்குது. இந்த தேர்தலில் அப்படியான ஒரு தீவிரமான ஒரு ஆதரவுகளை எடுத்து ஊப்பி மாதிரியான மாநிலங்களில் அந்த மதவெறுப்பு பிரச்சாரத்தை நல்ல நுட்பமாக வெளியே அடிப்படையாக தெரிகிற மாதிரியே அவர் பேச வேண்டிய நிலை ஏன் அவருக்கு வருது? இதில் வந்து என்னென்னா, பேசுவதற்கான விஷயங்கள் குறைவுங்கிறது தான் நம்ம இதில் முதல்ல ரொம்ப இதாக மேலோட்டமாக பார்க்குறதுங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய பாதிப்பை இவருடைய இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு ஏற்படுத்தியிருக்கு. அது எப்படின்னா, இவங்க அந்த இஸ்லாமியர்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பஸ்மந்தா முஸ்லீம்ஸ்னு ஒரு பிரிவினர் இருக்காங்க. அதாவது இப்போ உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேச முஸ்லீம்களில் கிட்டத்தட்ட 70 விழுக்காடு இந்த பஸ்மந்தா முஸ்லீம்ஸ், 70 விழுக்காடு கிட்டத்தட்ட. இப்போ அந்த பகுதியினருக்கு இவங்க என்னெல்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இடஒதுக்கீடு உள்ளிட்டு இவங்க பேசியிருந்தாங்க.
இப்போ என்னன்னா நாங்க மத அடிப்படையில நாங்க இடஒதுக்கீடு தரமாட்டோம் சொல்லும் போது இந்த பஸ்வந்தா இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி. பெரிய பஸ்வந்தா முஸ்லீம் அப்படிங்கிறவங்க பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமாகும். யாரு? அதாவது இஸ்லாமியர்களிலேயே பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு, நீங்க இஸ்லாமியர்கள் பல்வேறு சமூகங்கள் வந்து இஸ்லாமியர்களை மாறினால இந்த பஸ்மந்தா முஸ்லீம்கள் ஒரு பிரிவினர். இந்த பஸ்மந்தா முஸ்லீம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த, அப்ப அவங்களுக்கு ஆனாலும் கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு தலித்துகளுக்கு எதிரான ஆதிக்க மனநிலையில் இருக்கிற மாதிரியான முஸ்லீம்களா இருப்பாங்க. அப்படி இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அங்க அப்படி இல்லை. அதாவது இந்த பிரிவினரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த தலித்துக்கு எதிரான மனநிலைங்கிறது அங்க உயர் சாதியினர் மத்தியில ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப தமிழ்நாடு மாதிரியான நிலைமைகள் இல்லை. உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட ஒரு 12 விழுக்காடு உயர் சாதியினர் இருக்கக்கூடிய மாநிலம் அது. அங்க அது ஏற்கனவே இந்த மாதிரி நிலைமைகள்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த தலித் எழுச்சியும் ஒரு பக்கம் இருக்கு. அங்க வந்து உங்களுக்கு அதாவது கன்ஷிராமுடைய எழுச்சி, அப்புறம் மாயாவதியுடைய அந்த அரசியல் செல்வாக்க தக்க வச்சுக்கிட்டது, இதெல்லாம் கூட இருக்கு அங்க. ஆனா இந்த செக்ஷன் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தியை அங்க ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இவங்க என்ன நினைச்சாங்களோ அது அங்க நடக்கல, அது எதிர்வினையாற்றிருக்கு தான் நம்ம பார்க்கணும். கடந்த காலங்களில் இவங்க வந்து பாஜக ஓட்டு போட்ட முஸ்லீம் தான், இந்த பஸ்வந்தா முஸ்லீம். இந்த 2019 தேர்தலையும் 2023 சட்டமன்ற தேர்தலையும் இந்த பஸ்வந்தா இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளை அவங்க வாங்கியிருக்காங்கிறது தான் போட்டிருக்காங்க. இவங்க போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இவங்க மேல அந்த தாக்குதல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான எதிர்வினை எல்லாம் இவங்ககிட்ட இருந்து எதுவும் கிளம்புறது இல்லை. இல்ல, அதாவது இஸ்லாமியர் மீதான தாக்குதலுக்கு எதிர்வினைங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இரட்டை இன்ஜின் சொல்றாங்கல்ல, மேலே அவங்க தான் கீழே அவங்க தான், நமக்கு ஏதாவது பண்ணணும்னா இவங்க தான் பண்ணணும், அப்படி ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்கி வச்சு இவங்களை ஏன் பகைச்சுக்கணும். ஆனா இந்த முறை அது தகர்ந்து போகுது. அந்த வாக்குகளும் இந்த மாதிரி கிடைக்காது அப்படிங்கிறதா. இன்னொன்னு என்னன்னா, இந்த வாக்குகளில் எல்லாவற்றையும் சிந்தாமல் செதறாமல் அள்ள போவது இந்தியா கூட்டணி. அப்ப இந்த இடத்துல மாயாவதியுடைய ரோல் என்னவா? இல்லை, நீங்க கடந்த பல்வேறு தேர்தல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மாயாவதியுடைய வாக்குகள் தீர்மானிக்கக்கூடியதா இருந்தது. ஆனா இந்த முறை அப்படி இல்லை. அதுக்கான என்ன காரணம்னா, தொடர்ந்து 20%, 19% வாக்குகளை வாங்கி கொண்டிருந்த பகுஜன் சமாஜ் கட்சி இந்த 2023 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 12 விழுக்காடு தான் வாக்குகளை வாங்குச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட அவங்க ஜெயிக்கல. அது இது வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை நடந்ததே கிடையாது. அதுதான். ஆனா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியோட கூட்டணி வச்சிருந்த பகுஜன் சமாஜ் கட்சி 10 இடங்கள்ல வெற்றி பெற்றது. நம்ம குறிப்பாக அதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இப்போ ஒரு மிகப்பெரிய சரிவை அந்த கட்சி சந்திச்சிட்டு இருக்கு. அதை சரி செய்யும் எண்ணம் அந்த தலைமைக்கு இருக்கிற மாதிரியும் தெரியல. அதனால இந்த முறை மீண்டும் அந்த வாக்குகள், நீங்க நேற்றைக்கே ராகுல் காந்தி சமாஜ்வாதி அந்த கூட்டு பொதுக்கூட்டத்திலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெரிய அளவில் அம்பேத்கருடைய கட் அவுட்டுகள் அந்த முன்னாடி வந்த மக்கள் கூட்டம் தூக்கிட்டு வந்ததை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. அப்ப அந்த செக்ஷனும் இந்த முறை வாக்குகளை இந்தியா கூட்டணிக்கு போட போறாங்கிறத நமக்கு தெரியுது. மாயாவதி பிரச்சார களத்துக்கு போறாங்களா, பிரச்சாரம் பண்றாங்களான்னு பெருசா தெரியல. மாயாவதி பிரச்சார கூட்டங்களுக்கு எல்லாம் போறாங்க. அவங்க அரசியல் வாரிசாக தன்னுடைய மருமகனையே அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப அவர் அரசியல் வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் நேரடியாக பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை பேசினாரு. உடனடியா அவங்கள வந்து அவர் இவர் என்னுடைய அரசியல் வாரிசு இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. அது ஒரு உள்ள ஒரு தமிழ் சினிமாவில் அவருக்கும் பசிமல்லங்கிற மாதிரி அவர் மேலே வழக்கு இருக்குல்ல, அது ஒண்ணு. இன்னொன்னு, நேரடியா நீ பாஜக தாக்கக்கூடாதுங்கிறத பகுஜன் சமாஜ் கட்சி சொல்றதையும் நம்ம வந்து பாக்குறோம். நம்ம பிரச்சாரத்துக்கு போகிறார் அப்படிங்கிற போது, ஆனா முன்பெல்லாம் ஒரு பிரச்சாரத்துக்கு போனா கூடுகிற கூட்டம் அது வேற. நீங்க இன்னைக்கு இந்தியா முழுவதுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்க இப்போ ஒரு கிரிக்கெட் டீம்னா 11 பேர் வேணும் இல்லையா? பாஜக 2 பேர் தான் இருக்காங்க, 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. வேற யாரும் அப்படியே விளையாட போனா கூட கைதட்டுறதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு. ஆனா இந்தியா கூட்டணியில ரிசர்வ் ஆட்கள் உட்கார வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல அந்த 2 பேர் பேட்ஸ்மேனா இருக்கக்கூடாதா? இல்ல, ஆல்ரவுண்டரா கூட இருக்கட்டுமே, எண்ணிக்கை குறைவு, அவ்வளவுதானே. நீங்க 2 பேருங்கிறது எண்ணிக்கை குறைவு. நீங்க மேல காஷ்மீர்ல ஃபருக் அப்துல்லா, ஓமர் அப்துல்லா, நீங்க அப்படியே நீங்க இந்த பக்கம் பஞ்சாப் வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆம் ஆத்மி கட்சியுடைய முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் அங்க இருக்காரு, கேஜ்ரிவால் அங்க பிரச்சாரம் பண்றாரு, டெல்லியில கேஜ்ரிவால் பிரச்சாரம் பண்றாரு. அப்படியே நீ எல்லா உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ், ராகுல், பிரியங்கா, நீங்க மேற்கு வங்கத்துல நீங்க ராகுல் காந்தியுடைய பிரச்சாரம், ஒரு எழுச்சி பெற்ற இடதுசாரிகளை மறுபடியும் நம்ம பார்க்கிறோம். பீகார்ல தேஜஸ்வி யாதவ்,
இப்படி நீங்க இப்ப ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் அது போன்ற கன்னியாகுமரி வரைக்கும் இங்க நம்ம ஸ்டாலின் வரைக்குமான நட்சத்திர பிரச்சாரங்கள் நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி பாஜக கிட்ட இன்னைக்கு ஆட்கள் இல்லைங்கிறது தான். அது ஆட்கள் இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம்னா அது சரிவை காட்டுது. இல்லைன்னா யார் வந்தாலும் கூட்டம் வரும். ஒரு சரிவை காட்டுதுங்கிறது தான். நம்ம ஊபி நிலவரம் இப்படி இருக்கும்போது மறுபடியும் நம்ம மேலே போகலாம். காஷ்மீரில் இப்போ நீங்கள் பரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா சொன்னீங்க. முப்தி முகமது சயீத்தோட மகள் அவங்கெல்லாம் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, இன்னொரு கட்சி பிடிபி. அல்ல, அதான் அதாவது மக்கள் ஜனநாயக கட்சி. என்னன்னா இந்தியா கூட்டணியாகத்தான் எல்லாம் நின்னாங்க. ஆனா தொகுதி உடன்பாடு ஏற்படல. அதுல பிடிபி வந்தாங்களா? பிடிபி வரல. முகமது அவங்க நிக்கிறாங்க, வந்து நிக்கிறாங்க. ஆனா கூட்டணியில இல்ல. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, அதாவது மொத்தம் 6 தொகுதி இருந்தது. இந்த மாநிலத்தை 2ஆக பிரிச்சாங்க. லடாக் தனியாகவும் ஜம்மு காஷ்மீர் தனியாகவும். லடாக்ல 1 தொகுதி, ஜம்மு காஷ்மீர்ல 5 தொகுதி. 3 தொகுதிகளில் தேசிய மாநாட்டு கட்சியும் 2 தொகுதிகளில் காங்கிரஸும் நிற்குது. இதுதான் அங்க உள்ள நிலவரம். அப்படி வேடிக்கை என்னன்னா 5 தொகுதியில 5 கட்டமா நடக்குது. ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒவ்வொரு தொகுதியா அப்படி தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜகவால அந்த காஷ்மீர்ல 1 தொகுதியில கூட போட்டியிட முடியவில்லைங்கிறது. இப்ப வேட்பாளர் நிறுத்த முடியல, அவங்களால முடியாது. அதுதான் அங்க உள்ள பாஜகவுடைய நிலைமை அங்க. ஏன்னா தோல்வி நிச்சயம். இவருக்கு ஆதரவா இவருடைய கூட்டணியில் இருக்கிற வேற ஒரு சக்திகள் நிக்கிறாங்க. அதை கூட கூட்டணின்னு சொல்ல முடியல. இது எங்க கூட்டணி கட்சி வேட்பாளர் அப்படின்னு கூட சொல்லி பிரச்சாரம் எல்லாம் பண்ண முடியல. அங்க என்ன செய்யறாங்கன்னா, அங்க இந்த தேசிய மாநாட்டு கட்சிக்கும் இந்த மெஹபூபாக்கும் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இதுதான் அவங்க நடத்துற பிரச்சாரம் அங்க. காஷ்மீர்ல வந்து நிலைமை என்னன்னா, ஜம்முல ஒரு கடுமையான போட்டி. காஷ்மீர்ல தேசிய மாநாட்டு கட்சி அந்த 3 தொகுதிகளையும் ஜெயிச்சிரும் அப்படிங்கறதான் இருக்கக்கூடிய நிலைமை. இல்ல, இந்தியாவோட ஒரு இணைக்கப்பட்ட அல்லது இந்தியாவின் ஒரு பகுதி தலைவாசல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த 6 தொகுதிகளில் மோடி கால் வைத்து இது வரைக்கும் பிரச்சாரமே பண்ணல. போனாரா பிரச்சாரத்துக்கு? இல்ல, வேட்பாளரே நிறுத்தாத போது பிரச்சாரத்துக்கு போறதுங்கிறது இல்ல. அவர் வந்து அவங்க பாஜக வந்து கிட்டத்தட்ட வடகோடியிலையும் தென்கோடியிலையும் கிழக்கு கோடியிலையும் மேற்கு கோடியிலையும் தோல்வியை சந்திக்க போகுதுங்க. நம்ம இன்னைக்கு யதார்த்தமான நிலைமையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அடுத்ததா அப்படியே நம்ம மகாராஷ்டிரா பக்கம் வந்தோம்னா, அங்க ஷிண்டே அணி அவங்கெல்லாம் நிக்கிறாங்க. ஒரிஜினல் சிவசேனா யாருங்கிற ஒரு இது அங்கேயும் தேர்தல் நடக்குது. இந்த கூட்டணியோட இதெல்லாம் அங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதுல மோடியுடைய ஒரு பேச்சு, நக்லி சிவசேனா, நக்லி தேசியவாத காங்கிரஸ்னு ஒன்று பேசியிருக்காரு. நக்லினா போலியான சிவசேனா, போலியான தேசியவாத காங்கிரஸ்னு சரத்பவாரையும் உத்தவ் தாக்கரேயும் பத்தி அவர் பேசின பேச்சு அங்க கடுமையான அதிருப்தியை அங்க ஏற்படுத்திருக்கு. ஏற்கனவே அந்த கட்சியை வந்து உடைச்சது பாஜகன்னு சொல்லி ஒரு அதிருப்தி அங்க ஏற்கனவே நிலவுது. ஒரு அனுதாப அலைய உத்தவ் தாக்கரேக்கு இருக்குன்னு சொல்ற நேரத்துல இப்படி பேசுனது ஒரு கூடுதல் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அங்க என்னன்னா, போன முறை அங்க 41 தொகுதி 48ல பாஜக ஜெயிக்குது. ஆனா இந்த முறை நிலைமை அப்படி இல்லை. இன்னொன்று கூடுதலாக மற்ற மாநிலங்கள்லாம் இல்லாத அளவுக்கு இந்த முறை அங்க தொகுதி உடன்பாடு பெரிய எழுபடியா இருந்தா கூட தொகுதி உடன்பாடு. உதாரணத்துக்கு இப்ப இடதுசாரி கட்சிகளுக்கு பெரிய ஒரு விவசாயிகள் மத்தியில் ஆதரவு களம் இருக்கு. ஆனா தொகுதி இல்லைன்னா கூட அங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தந்து பிரச்சாரத்தை அங்க தனியா நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அளவுல தனியாகவே கூட்டங்கள்லாம் கூட்டி நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு புரிதலோட அங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நிச்சயமாக அங்கெல்லாம் வந்து ஒரு 25 முதல் 30 தொகுதிகள் வரை இந்தியா கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அங்க உள்ள நிலவரம். அங்க மோடி எதுவும் பிரச்சாரத்துக்கு போய் வேறு விதமான உரையாடல் ஏதாவது தொடங்கவல்ல? இல்ல, அங்க பிரச்சாரம் பண்ணாரு. நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கும் போது சொன்னேன். நானு இந்த 2 பேரையும் குறிவைத்து அவர் நடத்திய பிரச்சாரம் அந்த 2 பேருக்கும் சாதகமாக தான் போய் முடியும். நம்ம மாநிலத்துக்கு மாநிலம் வேற வேற குரல்ல பேசுகிற உத்தியில அதுவும் ஒன்னா இருக்காங்க. அது உண்மைதான். நீ மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் வேறுபடுவது நமக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா அதே நேரத்துல ஒரே விஷயத்தை பல மாதிரி பேசுவதுங்கிறதுலதான் அங்க உள்ள. நீங்க நடுவில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திட்டாரு. நான் மதச்சார்பற்றவாதிட்டாரு அவரு. அதாவது என்னுடைய நான் மதச்சார்பின்மையா நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்ட்டாரு. அதான் அது இடத்துக்கு இடம் பேசுவது அப்படித்தான் இருக்கும். நம்ம அப்படியே வங்காளத்துக்கு போனா அங்க வெற்றி பெற்றாலும் இந்தியா கூட்டணிகள் நான் வரமாட்டேங்கிற மாதிரி மம்தா சொன்னதாகவும்,
இடதுசாரிகளும் காங்கிரஸும் ஒரு வலுவாக கொஞ்சம் முன்னெடுத்து வர்றாங்க. அப்படிங்கும்போது போட்டி இன்னும் மீடியாக்கள் பத்திரிகைகள் எல்லாமே காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் மம்தாக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரியே தான் இன்னும் அந்த நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மூணாவது சக்தியாக தான் காங்கிரஸையும் இடதுசாரிகளையும் அவங்க மதிப்பிடுறாங்க. அங்கே நிலவு அப்படிதான் இருக்கா? அங்கே இருந்த அவங்க விரும்பினது என்ன அப்படின்னு சொன்னால், போட்டி அதிதீவிர வலதுசாரியான பாஜகவுக்கும் அவங்களுக்கு எந்த விதத்திலையும் குறைச்சல் இல்லாத வலதுசாரியான திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இடையிலான போட்டியாக இருக்கணுங்கிறது அவங்க விரும்பினது. இந்த விரும்பினதுங்கிறது வந்து ஏதோ திடீர்னு ஏற்பட்ட விஷயம் இல்லை. நீங்கள் தேர்தல் பத்திர விவகாரத்திலே பார்த்தோம்னா பாஜகவுக்கு அடுத்து பெரிய அளவில் பணத்தை வசூலித்தது திரிணாமுல் காங்கிரஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா பல்வேறு குற்ற வழக்குகள் ஊழல் வழக்குகள் எல்லாத்தையும் சம்மந்தப்பட்டவங்க இப்போ 2 கட்சியிலும் இருக்காங்க. ஒரே ஊழல் வழக்கு 2 கட்சியிலும் இருக்காங்க. அந்த ஊழல் வழக்குலாம் நகராமல் இருக்கு. ஒன்று இந்த காரணங்கள்னால தான், அதாவது இந்தியாவில் இடதுசாரி கதையாடல் நடக்கக்கூடிய சில இடங்கள், இப்போ நீங்கள் கேரளா, திரிபுரா, மேற்கு வங்கம் போன்ற இடங்கள்ல இடதுசாரிகளால் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறது தான். நீங்க உதாரணத்துக்கு வயநாட்டில் ஏன் ராகுல் காந்தி எதிர்த்து இடதுசாரி நிற்கணும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் இடதுசாரிகள் தளம். இது அங்க வந்து அதை ஒரு பிற கட்சிகளுக்கு அவர்களுக்கு இடையிலான மோதலாய் மாற்றுவதை நிச்சயமா இடதுசாரிகளால் அனுமதிக்க முடியாதுங்கிறது தான் இப்போ மேற்கு வங்கத்தில் நடந்திருக்க ஒரு விஷயம். அது ரொம்ப சரியான முடிவுங்கிறது தான். மக்கள் அந்த கூட்டங்களுக்கு வரக்கூடியது. இதுல ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்கிறதெல்லாம் இல்லை. ஆனா அங்க பிரச்சாரம், இடதுசாரிகளுடைய பிரச்சாரம் என்னவா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, மக்கள் நலன் சார்ந்த அரசு, அதுதான் பிரச்சாரமா அங்க வந்து நிக்குது. கூடுதலாக வேலை வாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், இதை பற்றிய நிறைய விஷயங்களை இன்னைக்கு இடதுசாரி கட்சிகள் தான் அங்க பேசுறது. நீங்க வந்து இது 2026ஆம் ஆண்டு நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக தான் இது அமையும். ஏன்னா அங்க நிச்சயமாக அங்க இடதுசாரி கட்சிகள் ஒரு 25 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல் நிச்சயமாக வாங்குவார்கள். அப்புறம் காங்கிரஸுக்கு வேற இருக்கு. இப்படிதான் நிலைமை அங்க வந்து உருவாகிருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் ஊடகத்துறை முழுக்க இது பாஜகவுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இடையிலான போட்டியா தான் இன்றைக்கு வரைக்கும் சித்தரிச்சிட்டு இருக்காங்க. அது அவருடைய நோக்கம் அதுதான். ஆனா இது நிச்சயமாக ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள்ல வந்து அது நிச்சயமா வெளியே வரும். உண்மை என்னன்னு தெரியும். இந்த சிஏஏ பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளத்துல தான் அமித்ஷா பேசினார். மற்ற மாநிலங்களில் கூட சிஏஏ பற்றி பேசல. வங்காளதேசத்துலேருந்து அகதிகளுடைய வருகை, வந்தேரிகள், அந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிற இதே காலகட்டத்தில் அரசு படுவேகமாக இயங்கி அந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆப்பில் ஒரு 80,000 அடையாள அட்டை கொடுத்து ஒரு உறுதி, அதாவது அங்கிருந்து வருகிற வந்தேரிகளை தடுத்து இந்தியா உண்மையான குடிமக்களுக்கு நாங்கள் அட்டை கொடுக்குறோங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சாரத்துக்காக உடனடி அட்டைகள் வழங்கி அதையெல்லாம் செய்தியாக்கி இன்னைக்கு பத்திரிகையில் வருது. அடையாள அட்டை வழங்குறாங்க உடனடியாக. தேர்தல் நடைமுறையெல்லாம் அமுல் இருக்கும் பொழுது இப்படியான ஒரு வேலை செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பிரச்சாரம் கேள்விகள் எழுப்பினாலும் அதையும் மீறி இந்த சிஏஏ சட்டத்தை அமுல்படுத்துகிறாங்க. அங்கே வங்கதேசத்திலிருந்து வந்திருக்கிற மக்களை எதிரியாக காட்டி வாக்கு சேகரிக்கிற ஒரு ஃபார்முலாவை பாஜக செய்யுது. அதை வந்து மம்தா எப்படி எதிர்கொள்றாரு? அதில் இடதுசாரிகளுடைய நிலை என்னவா இருக்கு? அதில் 2 விஷயம் அதில் இருக்கு. ஒன்று வந்து இஸ்லாமிய வெறுப்பை இதில் ஊற்றுறது. ஏன்னா அவங்களுக்கு கிடையாது இந்த உரிமை, குடியுரிமை அவங்களுக்கு கிடையாது. இதில் பாசிட்டிவான ஒரு விஷயம் அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. என்னன்னா மத்துவான ஒரு கம்யூனிட்டி, ஒரு பிரிவு இருக்காங்க. அவங்க இதுல பலனடைகிற பிரிவு. அவங்க மத்தியில் ஒரு கோபம் இருந்துன்னு சொன்னாங்க. என்னன்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரல இவ்வளவு நாட்களா, சட்டமன்ற தேர்தலையும் அது பிரதிபலிச்சுன்னு சொன்னாங்க. இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு குறிப்பா இந்த 5வது கட்டத்துல தேர்தல் நடக்கக்கூடிய மேற்கு வங்க தொகுதிகளில், இன்னைக்கு நடக்கக்கூடிய தொகுதிகளில் இந்த மத்துவா சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்க சில தொகுதிகளில் இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிப்பவர்களா இருப்பான்னு சொல்றாங்க. அதுதான் அமித்ஷா இந்த பிச்சை ரைஸ் பண்ணதுக்கான காரணம். அதுதான் இது என்னன்னா, இன்றைக்கு நடக்கக்கூடிய தொகுதிகள் மத்துவா கம்யூனிட்டி அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகள்னு ஒரு பக்கம், இன்னொன்று தொழிலாளர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி, குறிப்பாக கொல்கத்தா நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள். இதில் வந்து இந்த தொழிலாளிகளை பிரிக்கக்கூடிய ஒரு உத்தியாக தான் இதெல்லாம் அவங்க செய்கிறது. இடதுசாரிகள் இதுக்கு எதிரான ஒரு கருத்து போராட்டத்தை அங்கே நடத்திட்டு இருக்காங்கிறது தான் இன்றைக்கு உள்ள
மேற்கு வங்கத்துடைய காங்கிரஸ் செயலாளர் அதிரஞ்சன் சௌத்ரின்னு நினைக்கிறேன், அவர் சில சர்ச்சை பேச்சுகள்லாம் அடிக்கடி பேசுகிறாரு, அது ஒரு விவாதமாகுது, அது அந்த கூட்டணிக்கு பின்னடைவாகுது, பாஜக கூட ஓட்டு போட்டுருங்க, மம்தாக்கு ஓட்டு போடாதீங்கன்னு அவர் பேசுனதா கூட ஒரு செய்தி வந்தது. அப்படிதான் வந்ததா? இல்லை, அதாவது அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். எப்படி இடதுசாரி கட்சியில் அங்கே தெளிவாக இருக்கும், பாஜகவும் திரிணாமுல் காங்கிரஸும் ஒன்று தான், பாஜக அங்கே வளர்த்து விட்டதே திரிணாமுல் காங்கிரஸ் தான். இந்த மாதிரியான இடதுசாரி கருத்துக்களோட முழுமையாக ஒத்து போகிறவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி. அவர் அந்த காங்கிரஸுடைய மாநில தலைவராக இருக்கார். அவர் தான் கடந்த மக்களவையில் காங்கிரஸ் கட்சி குழு தலைவராக இருந்தவர். தெளிவான கருத்துக்களை முன்வைக்கிறாரு. அதே மாதிரி எந்த இடத்துலையும் அவர் பாஜக ஆதரவான கருத்துக்களை அவர் சொல்லலை. ஏன்னா 42 தொகுதிகளிலையும் தெளிவாக தொகுதி பங்கீடு நிறைவு பெற்று போட்டிட்டு இருக்காங்க. அப்போ முன்வைக்கல அவர் ஒன்று. இன்னொன்று, அவருடைய கவனம் முழுக்க முர்ஷிதாபாத் மாவட்டத்திலையும் இந்த முறை இருந்து அங்கதான் அவரும் போட்டிடுறாரு. அந்த முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி பாஜகவுக்கும் திரிணாமுலுக்கும் எதிரான வெற்றியாக இருக்கும்னு அவர் சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம்னா, அங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முகமது சலீம் அதே மாவட்டத்தில் நிற்கிறாரு, அதிர் ரஞ்சன் சௌத்ரி நிற்கிறாரு. போன முறை காங்கிரஸ் வெற்றி பெற்ற மற்றொரு தொகுதி அங்க இருக்கு. எல்லாம் ஆமா, எல்லாம் ஒரு மாவட்டம்னா அந்த மாவட்டம் விட்டு பக்கத்து மாவட்டத்திலையும் தொகுதி வரும். ஆனா முர்ஷிதாபாத்தை மையமாக கொண்ட அந்த பகுதி அது. அந்த பகுதியில பெரிய அளவுல அவருடைய அதிர் ரஞ்சன் சௌத்ரியுடைய பிரச்சாரம் போயிருக்கு. நிச்சயமாக பிரச்சாரம் பண்ணும்போது நீங்க பாஜகவுக்கும் திரிணாமுலுக்கும் எதிராகத்தான் பிரச்சாரம் பண்ணி ஆகணும். அதை அவர் ரொம்ப தெளிவா பண்ணாரு. அந்த விஷயம் உறுதியா இருக்காரு. ஒரு உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஏன்னா மேல அவங்க மம்தா பானர்ஜி வேணும்னு நினைக்கலாம். ஆனா களத்துல நிற்கக்கூடிய அதிர் ரஞ்சன் சௌத்ரி தெளிவா சொல்றாரு, இங்கே போட்டி எங்களுக்கும் பாஜக திரிணாமுல் காங்கிரஸுக்குமான போட்டின்னு அவர் தெளிவா சொல்றாரு. அப்படி பீகார் பக்கம் வந்தோம்னா தேஜஸ்வி யாதவ், ஒரு தேஜஸ் அப்படிங்கிறதே ஒளிரும் அப்படிங்கிற அது மாதிரி பெரிய ஒளிர மாதிரி தான் எல்லா பக்கமும் நல்லா தெரியுது. நிதிஷ்குமாரை மாமான்னு சொல்லி அழைச்சிட்டே பேசிக்கிட்டே அவருடைய கருத்துக்களை நான் ஒன்றும் பெருசாக நினச்சிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியே பிரச்சாரம் நல்ல வேகமாக போயிட்டுருக்கிறதா பீகார்லேருந்து செய்திகள் வருது. நம்ம அங்கே அந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான்கிற ஒரு கேரக்டர் இருந்ததை பற்றி மீடியாலெல்லாம் எங்கேயுமே காணோம். அவர் என்ன ஆனார், பாஜக கூட்டணியில் தான் அவர் இருக்காரா, அது செய்தி என்ன? இங்கே உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் நடக்கக்கூடிய கூட்டங்களை, பெரிய கூட்டம் குறைந்தபட்ச சமூக வலைத்தளங்களில் பெருசாக வந்துடுது. அதே அளவுக்கு கூட்டம் பீகாரில் தேஜஸ்வி யாதவ் நடத்துகிற கூட்டங்களுக்கு பெரிய அளவில் வருது. ஆனால் அதுக்கான ஏற்பாடுகள் இல்லை அங்கே இந்தியா கூட்டணி. சமூக வலைத்தளங்களே அது அதிகமாக வரல. ஆனால் பெரிய அளவில் அங்கெல்லாம் அவருக்கு கூட்டங்கள் வர்றதுங்கிறது ஒரு அம்சம். இங்கே இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத ஒரு நிலைமை, புதிய நிலைமை பீகாரில் உருவாகிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இடதுசாரி கட்சிகளின் வளர்ச்சி. நீங்கள் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, ஒரு எம்பி கூட கிடையாதுங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்கள் அதாவது சிபிஐ எம்எல் விடுதலை அந்த கட்சிக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு 11 எம்எல்ஏ, 12 ஜெயிச்சாங்க, ஒருத்தர் தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கு இப்போ இடைத்தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. 11 எம்எல்ஏக்கள் அங்கேயும், சிபிஐக்கு 2 எம்எல்ஏவும் சிபிஎம்முக்கு ஒரு 2 எம்எல்ஏமாக ஒரு 15 எம்எல்ஏக்களை கொண்டு இருக்கக்கூடிய. இன்னொன்று என்னன்னா, இந்த முறை அங்கே இருக்கக்கூடிய 40 தொகுதிகளில் 5 தொகுதியில் இடதுசாரி கட்சிகள் போட்டியிடறாங்க. இந்த முறை நிச்சயமாக பீகாரிலிருந்து இடதுசாரி எம்பிக்கள் செல்வது உறுதிங்கிறது. இப்ப அந்த செக்ஷன் இன்னைக்கு ஒரு பெரிய அளவு இந்தியா கூட்டணிக்கு ஊழியர் பலம். இன்னைக்கு நீங்க எல்லாம் இப்போ தேர்தல் முடிவுகளை பணபலம் தீர்மானிக்கும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் ஊழியர் பலத்தை இன்னைக்கு இந்த கட்சிகள் அங்கே கொடுத்துருக்கு பீகார்ல பெரிய அளவில். அப்ப கடந்த முறை எப்படின்னா 39 தொகுதிகள், ஒரு தொகுதி தான் அது காங்கிரஸ் ஜெயிச்சது, 39 தொகுதியும் பாஜக கூட்டணிக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னேன். இவன் நிச்சயமாக அது கிடைக்காதுங்க ஒண்ணு. இன்னொன்னு, நிதிஷ்குமாருடைய அந்த பல்டி அப்படிதான் ஈஸியா சொல்றது, அந்த பல்டி பாஜகவுக்கு பின்னடைவை தான் கொடுத்துருக்குன்னு நாங்க சொல்றோம். நிதிஷ்குமார்னு சொல்லாமலே பல்டி குமார்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, அவர் மறுபடியும் மாறினாலும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய குமார்னு கூப்பிடுற மாதிரியே அரசியல் போக்குகள் அப்படித்தான் இருக்கு அவருடையது. ஆனா அவருடைய இது அந்த கூட்டணிக்கு பின்னடைவு. நீ கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெறும் 6 தொகுதியான வித்தியாசம் இருந்தது. அப்ப இந்த முறை இன்னும் கூடுதல்
ஒரு செல்வாக்கோடு தான் இந்த கட்சிகள். அதுவும் குறிப்பாக இன்னைக்கு கருத்து ரீதியான மோதலுக்கு இடதுசாரி கட்சிகள் உதவுது அங்க பாஜகவுக்கு எதிராக. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். பீகார் நிலைமை இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக தான் இருக்கு. நம்ம இப்போ ஒரிசா வந்தோம்னா பிஜு பட்நாயக் அவரு தனியாக இதை கிட்டத்தட்ட ஜெகன்மோகன் சந்தர்பாபு அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி தான் அங்கே தெரியுது. அங்கே சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடக்குது. இதில் பாஜக கெயின் பண்ணுமா அல்லது அந்த அணியா அங்கே இந்தியா கூட்டணியுடைய ரோல் என்னவா இருக்கு அப்படின்னு? அதான் இப்போ அவர் வந்து பிஜு பட்நாயக்குடைய பையன் நவீன் பட்நாயக் அங்கே இருக்குது. பிஜு ஜனதா தளத்துடைய தலைவராக இருக்குது. இப்போ நமக்கு வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு அங்கே பிஜு ஜனதா தளத்துக்கும் பாஜகவுக்கும் தான் அங்கே ஒரு போட்டி நடக்கக்கூடியதா தெரியுது. கடந்த தேர்தல் அது இப்போ நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் சொல்ற மாதிரி பாஜக அங்கே சொல்லிட முடியாது. ஆனால் அங்கே பாஜகவுக்கு தொடர்ந்து கடந்த தேர்தல்களில் ஒரு வெற்றி. அப்போ போட்டி இந்த இரண்டு கட்சிகளுக்குமா தான் அங்கே தெரியுது. ஒருவேளை மக்கள் அதிருப்தி அங்கே அதிகமாக இருந்தால் நவீன் பட்நாயக் மேலே பாஜகவுக்கு அங்கே ஒரு சாதகமான நிலைமை உருவாகும். அது அவர் மேலே நீண்ட காலமாக முதலமைச்சராக இருக்காரு. அது பாஜக தான் அறுவடை பண்ணும் நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஒன்று. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்பு தனித்தனியா நின்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்னா சேர்ந்து நிற்கிறான். அப்ப இந்தியா கூட்டணியின் எதிர்ப்புங்கிறது அங்க ஒரு பேசப்படக்கூடிய விஷயமா தான் இன்னைக்கு வந்து இருக்கு. அங்க இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் கூட யாராவது வராங்க? இடதுசாரி கட்சிகள், வேற யாரும் இல்ல. ஆனா இதெல்லாம் தனியா நின்ன கட்சிகள். நீங்க கடந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனியா நிக்குது, ஒரு சீட்ல ஒரு எம்எல்ஏ சீட்ல ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரி கூட்டணியில அவங்க நிக்கிறாங்க. அது தொகுதி பங்கீடும் நடந்திருக்கு. சிபிஐ ஒரு மக்களவை தொகுதியிலையும் சிபிஎம் ஒரு மக்களவை தொகுதியிலையும் அங்க போட்டிடுறாங்க. அதான் ஒருவேளை இந்த தேர்தலில் எல்லா மாநிலங்கள்லையும் பின்னடைவு இருந்தால் கூட ஒருவேளை அவன் வந்து ஒரு சின்ன சாதகமான விஷயமா இருக்கலாம் பாஜகவுக்குன்னா அது ஒரிசாவா. அங்கே அப்படியே ஜெயிச்சாலும் நீங்க மற்ற இடங்கள்ல எல்லாம் இருக்கக்கூடிய இழப்பை அது சரி பண்ணும்னு எனக்கு தோணலை அது. ஆனா இருக்கலாம், ஒரு கெயின் இருக்கலாம். நீங்க போன கேள்விக்கு நான் ஒரு விஷயத்துல நான் வந்து அப்படியே தாண்டி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிஜு பட்நாயக்குடைய பையன் நவீன் பட்நாயக்னு வரும்போது எனக்கு நினைவுக்கு வருது சிராக் பாஸ்வானுடைய. அது நீங்க பீகார்ல சிராக் பாஸ்வானுடைய கூட்டங்களுக்கு மற்ற பாஜக நிதிஷ்குமார் கூட்டங்களுக்கு வருவதை விட கூட்டம் அதிகமா வருது. பட்டியலின மக்கள் அவர் பின்னாடி பார்க்கிறோம். அவர் 5 தொகுதிகளில் கூட்டணியில அவர் போட்டியிடுறாரு. அநேகமாக அவர் ஜெயிச்சிருவார். அது வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் 1977 இருந்து ஜெயிச்சுட்டு வந்த தொகுதி ஹாஜிப்பூர் தொகுதி. அங்க அவரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. அது ஒரு தீர்மானகரமான ஒரு முடிவு, சக்தி அப்படிதான் நம்ம வந்து அங்க வந்து பாக்குறோம். நம்ம பீகார்ல அவருக்கு சாதகமான ஒரு நிலைமை இருக்கு. நன்றி. இப்போ கிட்டத்தட்ட இப்போ தேர்தல் நடந்த ஒரு 5 எல்லா மாநிலங்களுமே நம்ம ஒரு சுற்று போயிட்டு வந்துட்டோம். இறுதியா நேற்றுக்கு நினைக்கிறேன் அந்த மோடியுடைய ஒரு பிரச்சாரத்துல வட மாநிலத்தை சேர்ந்த மக்களை தென் மாநிலத்தை சேர்ந்த கட்சிகள் அரசியல் தலைவர்கள் இழிவாக பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை ஒரு பொதுக்கூட்டத்தில் எரும மாடு வீடு இதெல்லாம் விட்டுட்டு இப்போ கடைசியாக புல்டோஸ் எல்லாம் விட்டுட்டு வந்து கடைசியாக அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென் மாநில அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் வடமாநில மக்களை இழிவாக பேசுகிறார்கள் பார்க்கிறார்கள்ங்கிறத வட மாநிலத்தில் போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒருவேளை இந்த மாநில மக்கள் தென் மாவட்ட மக்கள் அப்படி பார்வை இருந்திருந்தால் ஒரு பிரதமராக இருக்கிறவர் இங்கே வந்து பேசும்போது அப்படி பார்க்காதீங்கிற மாதிரியாவது நம்மகிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படியெல்லாம் இங்கே பேசாமல் அந்த மாநில மக்கள்கிட்ட இந்த தென் மாநில மக்களை ஒரு எதிரியாக சித்தரித்து ஒரு உரையாடலை துவக்கி இருக்கிறாரு. அதை பற்றி மட்டும் நம்ம எதிரியா பேச ஏன்னா அவர் அப்படி இழிவாக பேசக்கூடியவர். நீங்க கேரளாவை சோமாலியான்னு சொன்னவர், கடவுளின் தேசத்தை சோமாலியான்னு சொல்லியிருக்காரு. நீங்க இந்தியாவிலேயே நீங்க வந்து இந்த மனித வள மேம்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசுடைய நித்தி ஆயோக் சொல்றது இந்தியாவிலேயே நம்பர் 1 கேரளான்னு அது சொல்லுது. அந்த மாநிலத்தை இவர் சோமாலியான்னு சொல்றாருன்னா அதுதான் இழிவுபடுத்துறாரு. இப்ப இவருக்கு தான் அது விரோதமா, அதாவது நமக்கு ஓட்டு போட்டா ஒண்ணு, ஓட்டு போடலைன்னா இழிவுபடுத்துவதுன்னு அது அவருடைய உத்தி. இன்னொன்று என்னன்னா, இந்த முறை பேசும்போது அதில் அவர் ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. அவரு என்ன அப்படின்னா, பேருந்து பயணம் பெண்களுக்கு கட்டணம் இல்லாததாக மாறினதுனால
மெட்ரோவில் கூட்டம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றார் அவரு. இதை வந்து நம்ம ரெண்டு வகையா பார்க்கலாம். ஒன்று உண்மை இல்லைங்கிறது ஒண்ணு. என்ன இப்போ நீங்க இங்க முதலமைச்சர் அதுக்கான புள்ளி விவரங்கள் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக பயணம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இன்னொன்னு, அவர் ஏன் மெட்ரோ இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள்ல போய் பேசாம ஏன் ஹைதராபாத்ல பேசுறாரு அப்படின்னா, ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய மெட்ரோ தனியாருக்கு சொந்தமானது, எல்என்டிக்கு சொந்தமானது. அதனால அவர் பேசுறாரு. அப்படி அதை வந்து அவர் அப்படி முன்வைக்கிறார். எல்என்டியுடைய மேலாளர் வந்து வருவாய் குறைஞ்சிருக்கிறதா ஏதோ சொன்னதாகவும் ஒரு செய்தி இல்ல. நான் தான் ஒருவேளை உண்மையாக இருந்தால் கூட அவர் அங்க ஏன் பேசுறாருன்னா, காரணம் வந்து இந்த தனியாருக்கு இழப்புனோடனே அவருக்கு வலிக்குது இருக்கலாம். அது உண்மையா இருந்தா கூட சொல்றேன் நான். ஆனா பொதுவான நிலைமை நீங்க சரியான புள்ளி பொருள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, பெண்களின் பயணங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நிலவரம். இல்லை இது ஒன்றும் அங்க குறைஞ்சிச்சு இங்க குறைஞ்சிச்சுன்னா கிடையாது. இங்க போயிட்டு இருந்தவங்க அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு இல்லை. பொதுவாக தங்களுக்காக தங்களுடைய வேலைகளுக்காக தைரியமாக பேருந்தில் ஏறி இன்னைக்கு பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பயணங்கள் அதிகரிச்சிருக்குங்கிறது தான். நன்றி. இன்னும் தொடர்ச்சி இன்னும் ஒரு கட்ட தேர்தல் இருக்கு, இன்னும் சில செய்திகள் வர இருக்கு. நாம் தொடர்ந்து இது குறித்து விரிவாக பேசுவோம். இவ்வளவு நேரம் பல தகவல்களை நல்ல தொகுப்பாகவும் ஒரு கோர்வையாகவும் மிக சிறப்பாகவும் சொன்னதுக்கு காசு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம்.